என்ன வண்டியாக இருந்தாலும் AdBlue கம்ப்ளைண்ட்டு, பிக்கப் கம்ப்ளைண்ட்டு, A to Z சென்சார் ஒர்க்கு எல்லாமே பார்க்குறோம். இப்போ வந்து நம்மளோட ஓன் டேட்டா செட் போட்டு ரீப்ரோக்ராமிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக என்டையர் ப்ரோக்ராம் வந்து ரீப்ரோக்ராமிங் ஆகிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இந்த கோர்ஸை கற்றுக்கணுன்றதுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் வேண்டாங்க. ABCD எழுத்து கூட்டி பறிக்க தெரிஞ்சால் போதும். வண்டியை பற்றி நாலேஜ் இருக்கணுமா, இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணுமா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க யாருனாலும் கற்றுக்கலாம். ஸ்கேன் டூல் வாங்கலாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம், உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கிலே நீங்கள் தாராளமாக ஸ்கேன் டூலை வாங்கி ஒர்க் பண்ணலாம். நானே ஒர்க் கொடுப்பேன். வெல்கம் டு த அனதர் லாங் வீடியோ. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4:15 ஆகுது. ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விளாக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டி வந்து AdBlue கம்ப்ளைண்ட்டு, ACM ரீப்ரோக்ராமிங் ஒர்க் பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்டில் கேப்டன் கிடையாதுங்க, பார்ட்னரு வண்டி. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சல்ஃபர் லெவல் வந்து அதிகமாகிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து AdBlue டேங்க்லேருந்து சப்ளை இல்லை இன்ஜினுக்கு. வண்டியோட பிக்கப் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே போகல. ஆக்சுவலாக நான் சென்னையில் வந்து வீட்டில் இருக்கேன். வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அவுட்ரு பைபாஸில் இருக்குது. அதனால் போயிட்டு ஆன் ரோட் பிரேக் டவுன் எடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை எப்படி ரெடி பண்ணுறோம், ரெடி பண்ணுறதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ வாங்குகிறோம், ப்ளஸ் நீங்களும் வந்து இந்த கோடிங் கிளாஸை கற்றுக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் டூலை வாங்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற ப்ரொசீஜரை நான் A to Z சொல்ல போகிறேன். வாங்க கைஸ், இந்த வீடியோ வந்து எவ்வளோ லாங் போகுதுன்னு தெரியல. ஆனால் 1 மணி நேரம் ஆனாலும் வந்து சிங்கிள் பார்ட்டில் தான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இங்கேருந்து வேலூர் போய் அங்கேருந்து ரெடி பண்ணி எவ்வளோ பேமெண்ட் வாங்குகிறோன்றது பில்லு மேற்கொண்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:50 7 ஆக போகுது. வெயில் சுளீர்னு அடிக்குது காலைலையே. நான் ரொம்பலாம் இது பண்ணலங்க. அது வண்டி வந்து ஷெட்டுக்கு தான் போதாம். வெளியிலேருந்து உள்ளே வர வண்டி போல் இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாகவே வாங்க அப்படின்னாங்க. அதனால் நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா வந்து வாலாஜா டோல்கேட்டில் இருக்கோங்க. கரெக்டாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக போவோம். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தோன்னா வந்துட்டோம். இந்த வண்டி தான் லைலண்டு பார்ட்னரு. பைக்லேயே தான் கைஸ் வந்தோம். கரெக்டாக பார்த்தோன்னா 126 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒர்க் பண்ணுறத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தோன்னா வண்டி இது தான். கம்ப்ளைண்ட்டு பார்த்தோன்னா AdBlue கம்ப்ளைண்ட்டு தான். ஸ்கேன் டூல் போட்டு செக் பண்ணியாச்சு. RPM பார்த்தோன்னா ஏற மாட்டேங்குது, பார்த்தாலே தெரியும். RPM வந்து ஏற மாட்டேங்குது. இது வந்து கம்ப்ளைண்ட்டு மேஜராக என்னன்னு பார்த்தோன்னா வந்து இப்போ BS6ல் AdBlue போட்டு ஊற்றி ஓட்டுறோன்னா குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா வண்டியை வந்து ரீஜென்ரேஷன் பண்ணணும். அது ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா LNT யூனிட்டில் இருக்க சல்ஃபரை வந்து ஸ்மோக் ஆக்கி வெளியில் தள்ளுறோம். ஸ்மோக் ஆக்கி வெளியில் தள்ளாத பட்சத்தில் பார்த்தோன்னா ஸ்மோக் வந்து அந்த பவுட்ரு வந்து அந்த டஸ்ட்டு கண்டென்ட் வந்து அந்த ஃபில்டரை வந்து LNT ஃபில்டரை வந்து பிளாக் பண்ணிடும். அதனால் பார்த்தோன்னா வண்டி வந்து பிக்கப் இருக்காது. இந்த 10-20 போவோம் குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுவும் போகாது, வண்டி ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா இது வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு தான். இவங்க வந்து ரீஜென்ரேஷன் போடாமலே ஓட்டியிருக்காங்க. அதனால் பார்த்தோன்னா இப்போ இந்த பிரச்சனையில் வந்து நிற்கிது. இப்போ இது பார்த்தோன்னா நம்ம வந்து போர்டை கழட்டி வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணி தான் போடணும். வாங்க எப்படி என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுறன்றதை பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ECM போர்டோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம ECM போர்டை வந்து கழட்டணும் கைஸ். நடா பிடிச்சி இழுக்கிறேன்னெல்லாம் பார்க்காதீங்க. இது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் டைப்பு தான், பட்டன் டைப்பு போட்டிருக்கா. பாஸ் ECU. இப்போ வந்து ECU வந்து நம்ம தனியாக கழட்டணும். கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ECM போர்டை கழட்டுறதுக்கு வந்து நம்ம இந்த ப்ளக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். பண்ணும்போது சேஃபாக பண்ணோங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, அப்பப்போ கழட்டி மாட்டுற பொருள் கிடையாது. அதனால் வந்து ஒயர் வந்து நிறையா இருக்கிறதுனால உள்ளே வந்து நம்ம எடக்கு மடக்காக பண்ணிட்டோன்னா உள்ளே ECM போர்டோட பின்னு வந்து பார்த்தோன்னா வளைஞ்சிரும். எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
கைஸ் கழட்டிட்டு கையில் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இதுதான் பார்த்தோன்னா வந்து பெஞ்ச் மார்க்ஸில் பின் அவுட்ஸ் மெத்தடு. ECUவில் வந்து பின் அவுட்ஸ் கொடுத்து இந்த பின் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாங்கல் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமரில் கனெக்ட் ஆகிருக்கும். இதிலேருந்து பார்த்தோன்னா இது ஒரு லைன் வந்து மெயின் ப்ளக் பாயிண்ட்டுக்கு போயிருக்கும். இது பார்த்தோன்னா இந்த டாங்கலில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஒரிஜினல் ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணிகிட்ருக்கோம். ஓஜி ஃபைலுன்னுவோம். ஓஜி ஃபைல் வந்து எப்போயுமே வந்து இந்த போர்டோட ஒரிஜினல் ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இதை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரீப்ரோக்ராமிங் பண்ணணும். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து ரீட் பண்ணி ஒரிஜினல் ஃபைலை வந்து ரீட் பண்ணோம். இப்போ பார்த்தோன்னா வந்து ஆல்டர்னேட் ஃபைல் டேட்டா செட்டை போட்டு ரைட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக என்டையர் ப்ரோக்ராம் வந்து ரீப்ரோக்ராமிங் ஆகிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்மளோட ஓன் டேட்டா செட் போட்டு ரீப்ரோக்ராமிங் பண்ணிகிட்ருக்கோம். ரீப்ரோக்ராமிங் ஆகி முடிஞ்சு கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதுதான் பின் அவுட்ஸ் மெத்தடு. உள்ளே இருக்க அந்த ECU பின்னில் வந்து நம்ம பின் பண்ணியிருப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் ECUவோட பின் அவுட்ஸ் மெத்தடு பெஞ்ச் மார்க்ஸில். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் கைஸ். இதெல்லாம் ஒன்று ஒன்றா டிஸ்மேண்டில் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம போர்டு வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணியாச்சு. இப்போ இருந்த மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தெளிவாக பேசுகிறேன் கைஸ். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோ கட் பண்ணாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். ப்ராப்ளம் வெரிஃபைடு. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை ஏன் வருது, வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட் நோட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து BS6க்கும் BS4க்கும் என்ன வித்தியாசன்றதை ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். BS3க்கும் BS4க்கும் பார்த்தீங்கன்னா EGR வால்வு டெக்னாலஜி வந்து அப்கிரேடுங்க. BS3ல் வந்து EGR வால்வு இருக்காது, BS4ல் வந்து EGR வால்வு இருக்கும், ப்ளஸ் EDC பம்ப் இருக்கும். சரிங்களா, அதாவது எலக்ட்ரானிக் பம்புன்னுவாங்க. அதை BS3ல் வந்து மேனுவல் பம்ப் இருக்கும், EGR டெக்னாலஜி இருக்காது. இப்போது BS4க்கும் BS6க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டோன்னா AdBlue. சரிங்களா, காமனான ஒரு விஷயம் AdBlue. ஆனால் BS4லேயும் AdBlue இருக்க வண்டிங்க இருக்குது. டாட்டாலேயும் இருக்குது, லைலண்ட்லேயும் இருக்குது, பாரத் பென்ஸ்லேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பாரத் பென்ஸில் BS3லேயே வந்து AdBlue இருக்கும். மேஜரான அப்டேட்டு பார்த்தோன்னா BS4க்கும் BS6க்கும் பார்த்தீங்கன்னா AdBlue தான். இந்த AdBlueவோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, வர புகை வருதில்ல சைலன்சர்லேருந்து, நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற புகையை வந்து புகையாக விடாமல் அதை வந்து பவுட்ராக்கி சல்ஃபர் கண்டென்ட்டாக LNT யூனிட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஸ்டோரேஜ் பண்ணிக்கோ. LNT யூனிட்னா சைலன்சர் கிடையாது, சைலன்சர் வேறு, LNT யூனிட் வேறு. LNT யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் ட்ரம்மு மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லேயராக இருக்கும் ஃபில்டரோட. அது தனி கேஸ் கட்டு, தனி யூனிட் அது. சரிங்களா,
அப்போது குறிப்பிட்ட கிலோமீட்ரு ஓடுற வரைக்கும் அந்த சல்ஃபர் வந்து அந்த பவுட்ரு வந்து அதுக்குள்ளே இருக்கும். நம்ம குறிப்பிட்ட கிலோமீட்ரு ஓடினதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து அதை ரீஜென்ரேஷன் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ரீஜென்ரேஷன்லாம் இதுதான் ரீஜென்ரேஷன் ஸ்விட்ச்சு. நம்ம இதை ஆன் பண்ணோன்னா என்ன, வண்டி வந்து 22 மினிட்ஸ், அதாவது ஒரு வண்டிக்கும் ஒரு நார்ம்ஸ் இருக்கும். இப்போ பார்ட்னர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் வந்து 22 மினிட்ஸ் டு 28 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா 15 to 20,000 ஆர்பிஎம்மில் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும். அந்த ரேஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து அந்த சல்ஃபர் பவுடர் வந்து புகையாகி திரும்பி வெளியில் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபில்டரு எல்என்டி யூனிட் வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, அப்புறம் எதுக்குடா வந்து அதை பவுடராக்கி திரும்பி புகையாக்குறது, அது நேராக புகையாகவே வெளில போயிருக்கலாமேன்ட்டு இந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது. ஏன் அதை வச்சானுங்கலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது தாங்க, BS4 வந்து டைரெக்டாக புகை வெளியே போயிடும். BS6 வந்து புகை பவுட்ராகி பவுட்ரு திரும்பி வெளியில் போவோம். இந்த எல்என்டி யூனிட் க்ளீன் பண்ணோன்னா 1.5 லட்ச ரூபா செலவாகும். இதுதான் வந்து தலையெழுத்து, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தற்காலிகமாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ப்ளூவோட சென்சாரை வந்து பைபாஸ் பண்ணி வச்சுருக்கோங்க, சரிங்களா. ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி யூனிட்டை க்ளீன் பண்ணணும். எல்என்டி யூனிட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்து ஆட்ப்ளூ வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஆட்ப்ளூவை பைபாஸ் பண்ணுறது வந்து சட்டவிரோத செயல். அதனால் வந்து இப்போ பர்டிகுலராக இங்கேருந்து நமக்கு வந்து ஒர்க் ஷாப் பக்கத்தில் கிடையாது. அதனால் ஒர்க் ஷாப் போகிற வரைக்கும் வண்டி வந்து ஆர்பிஎம் சுத்தமாக ரைஸ் ஆகலை. இப்போ இது ஒன்று தான் வழி இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து அதை பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இந்த வண்டி இப்போ நான் வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ பில்லு போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 12,000 போட போகிறேங்க, சரிங்களா. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து ரீப்ரோக்ராமிங்கிறது வந்து வேலை அதிகம். இது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு வந்து ஹார்ட் சர்ஜன்ட்டு. ஏன்னா அந்த நம்ம பின்அவுட்ஸ் மெத்தட் பண்ணும்போது ஒரு பின்னு மாற்றி சொருவிட்டாலோ இல்லை அந்த பின்னு நெளிஞ்சிருச்சுனாலோ அது மிகப்பெரிய பிரச்சனையில் போகும். ஏன்னா ECM போர்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை லேக்ஸ் கணக்கில் வந்துடும். ப்ளஸ்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டேட்டா செட்டு ஃபைலு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட கோடிங்கு டீகோடிங்கு எல்லாமே வந்து A to Z வந்து நம்ம இன்னும் அவுட்டுக்கு வந்து இருக்கணும். ஆக்சுவலாக 12,000ன்றது கம்மி தான். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க போயிட்டு வர செலவு 3,000 ரூபா தனியாக கொடுத்துட்டாங்க. ஓவரால் பில்லு பார்த்தீங்கன்னா 15,000. 15,000 கிடையாது, 15,000 தான். ஏன்னா வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இருக்கன்றதுனால ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் வந்து நிறையா பேர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்கள் வண்டி லைலண்டு பார்ட்னராக இருக்கட்டும், பாஷாக இருக்கட்டும், ஈகாமேட்டாக இருக்கட்டும், டாரஸாக இருக்கட்டும், அது டாட்டா, லைலண்டு, ஐஷரு, பாரத் பென்ஸு, என்ன வண்டியாக இருந்தாலும் ஆட்ப்ளூ கம்ப்ளைண்ட்டு, பிக்கப் கம்ப்ளைண்ட்டு, A to Z சென்சார் ஒர்க்கு எல்லாமே பார்க்குறோம். இதே பிரச்சனை உங்கள் வண்டியில் இருந்ததுன்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஊருக்கே வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். என்ன பில்லு வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் வேலை பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுப்பேன். சேம் இதே பிரச்சனை உங்களுக்கு திரும்பி வந்தால் நான் வண்டியை வந்து ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுப்பேன், அந்த கேரண்டி கொடுப்பேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா காசு வாங்குறதெல்லாம் நான் போடுறேன், பில்லு பாஸ் ஆகிறது, பேமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் போடுறேன் கைஸ். ஆக்சுவலாக நான் நைட்டும் தூங்கலை, ஏன்னா இவங்க வீடியோ காலில் இது பண்ணாங்க. மேலே ரெஸ்டிங் ஏரியா இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன். எப்படியும் பில்லு பாஸ் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடும். என்னன்னு பார்த்துட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் வீடியோவை எண்ட் பண்ணல, ஃபுல்லாக பாருங்கள். இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். ஹே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி 12:30 ஆக்சுவலாக பேமெண்ட் வாங்குவாங்க, பில்லு பாஸ் ஆகிறதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க ஜிபே பண்ணி விட்டுட்டாங்க. கடைசியில் பேமெண்ட் பாஸ் ஆகிறதையும் பில்லு போடுறதையும் காட்ட முடியல. சரி, ஓகே கைஸ், லெட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபால்ட்டை வந்து ரெட்டிஃபை பண்ணோம். நிறையா பேர் வந்து DM பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த கோர்ஸை கற்றுக்கணுன்றதுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் வேண்டாங்க. ABCD எழுத்து கூட்டி பறிக்க தெரிஞ்சால் போதும். வண்டியை பற்றி நாலேஜ் இருக்கணுமா, இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணுமா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க யாருனாலும் கற்றுக்கலாம். ஸ்கேன் டூல் வாங்கலாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்மால் ஸ்கேலில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம், உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கிலேயே நீங்கள் தாராளமாக ஸ்கேன் டூலை வாங்கி ஒர்க் பண்ணலாம். நானே ஒர்க் கொடுப்பேன், ஓகேங்களா. என்னோடய காண்டாக்ட் நம்பரு உங்களுக்கு A to Z எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க வேலைக்கு வேணும்னாலும் வண்டி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணணும்
வண்டி ஃபால்ட் ரெடி பண்ணணுன்றவங்க கூட தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். எப்பயுமே சொல்கிறது தான் கைஸ், எல்லாமே தெரிஞ்சவங்க இல்லை, எல்லாமே ஒரு விஷயத்தில் ஒரு விதமாக கற்றுக்குறோம். என்றும் என் வனக்காவலன் இனக்காவலன் வழியில். ஸ்டே டியூன் கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம். பபாய்.